நீ நினைக்கிறீங்க. நான் தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தெளிவுபடுத்திட்டோம். பாஜகவுடன் இனி கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். டிவியா பத்திரிகையா பாத்தீங்களா இல்லையா? நேற்று நான் சொன்ன பேட்டி பாத்தீங்களா இல்லையா? அப்போ மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்ட என்ன அர்த்தம்? வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை லைவ்லேயே வச்சிருக்கோம் நீ நினைக்கிறீங்க. நான் தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில். இரண்டு, நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான், அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டு அதே மீண்டும் மீண்டும் நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு செய்தி வேணும், விறுவிறுப்பான செய்தி போடணும், அதுக்கு ஒரு 4 பேரை வச்சுட்டு விவாத மேடை வைக்கணும். அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? ஒரு கற்பனையான கேள்வியை உருவாக்கி அதை கேள்வி கேட்டீங்களா? எப்படி தேர்தல் வருகின்ற பொழுது தான், தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் யார் யாருக்கு யார் வாக்களித்தான்னு தெரியும். இது மறைமுக வாக்கு தான், நேரடி வாக்கு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். நான் சொன்னேன்ல, அதிமுக ஆட்சியில் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எப்படி மக்கள் புறக்கணிப்பாங்க? மக்களுக்கு யார் சேவை செய்கிறார் என்று நல்லா தெரியும் மக்களுக்கு. அதே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் வாங்கிய வாக்கு விட 1% வாக்கு அதிகம். 2019 திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தை வாங்கின வாக்கு விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7% வாக்கு குறைவு. அதை போடுங்க பத்திரிகையில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.